ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் ஆட மாட்டாருங்கிறதே ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் தோனி கேப்டன்சிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல மைண்டு. அதுக்கப்புறம் தோனியோட லாஸ்ட் மேட்சா எல்லாம் அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிட்டீங்க. அப்படியே ஒரு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தலை சுத்தி தான் கிடக்கு. பாப்போம் என்ன பண்றது. திரும்ப அவங்க தோனி கிட்ட போனாங்கன்னா அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் மூவா தான் இருக்கும். திரும்ப வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு அவரே வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது ஆப்வியஸா என்னதான் கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் நாலேஜபிள் ஃபேன்ஸா இருந்தாலும் இதுக்கு வந்துட்டு அவரே பண்ணிட்டு போயிருக்கலாமே, இந்த சீசன் அவரே பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேச்சுக்கள் அடிபடும். பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நீங்க கேட்டீங்க வேற யாரு கேப்டன்சி மெட்டீரியல் இருக்காங்கன்ட்டு. நிஜமா அப்படி கேப்டன்சி மெட்டீரியல் வேற ஒருத்தர் கொடுக்கணும்னா கண்டிப்பா வந்துட்டு ஆஷ் அண்ணா தான் அடுத்த ஒரு இது. ஆஷ் அண்ணாவே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது கேப்டன்சி கொடுத்தா அது ஒரு இதுவாகும். ஜெட்டு பண்ணிருக்காரு. ஜெட்டுக்கே கொஞ்சம் பேக்லாஷ் இருந்துச்சு 2022ல. அப்படி இருக்கும்போது இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டா வந்துட்டு தெரியவே தெரியாது. இப்பவே வந்துட்டு போட்டு வச்ச தங்க கூடம் இது வந்து ஒரு ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். முதல்ல இது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பாங்க, தோனி ஃபேன்ஸ் எப்படி எடுத்துருப்பாங்கன்றத விட அந்த வெளியே பிளாக்ல டிக்கெட் வைக்கிறவங்க ஜாலியா இருப்பாங்க. சப்போஸ் தோனி வந்து கேப்டன்சி பண்றாருன்ற நியூஸே போதும் அவங்களுக்கு. ஏன்னா டாஸ் வரைக்கும் தெரிய போறது இல்லைல்ல. டாஸ் வந்து 3 மணிக்கு தான் டாஸ். இவங்க 1:30 மணிக்கு டிக்கெட் வித்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு ஒரு பிரைஸ்க்கு வித்துட்டு இருக்காங்கன்னா அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பிரைஸ் ஏற்றி விற்கிறதுக்கு அவங்களுக்கு ஜாலியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு.